முருகா 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 அப்படிங்கறத அவர் வாயிலால சொல்லி வேண்டி இருந்தாருன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். விஜய் வந்து ஒரு நார்மலான நம்மள மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன்னு நினைச்சிட்டேன். நான் தப்பா நினைச்சிட்டேன் விஜய. விஜய் வந்து மனுஷனே கிடையாது. அந்த செல்வி ஜெயலலிதா எல்லாம் கிடையாது. ஆமா, தலைவி திரிஷா. சொல்லுங்க, தலைவி திரிஷா. புசியானந்த் வந்து கொஞ்சம் சந்தோஷத்துல கொஞ்சம் பெருத்துட்டாரு. தலைவர் கூட தான் இருக்கிறாரு, தலைவரோட கட்டில தான் அவரும் படுத்துக்கிறாரு. கட்டில் உடஞ்சிடக்கூடாது இல்லையா, அவர் ரொம்ப சந்தோஷத்துல பெருத்து போயிட்டே இருக்காரு. கட்டில் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல இங்கேயே படுக்க வேணாம், பேசாம கல்வித்துறை அதுக்கு கொடுத்துருவோம், மரிய வில்சனை வந்து பிஏ வச்சுக்கிறது. எங்க விஜய் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும், அவர் திரிஷாவை மட்டும் நல்லா பார்த்துப்பாரு. ஆத ஒரிஜினாவுக்கு ஆக்சுவலா வந்து அவருக்கு வந்து நிதித்துறை. பாபா வந்து நீ வந்து வேற எவனையும் சேர்க்காத, நீ வந்து காங்கிரஸ்காரனை கூப்பிட்டுக்க, நாங்க கூப்பிடாங்க, நீ கூப்பிடவே வேணாம், உன்கிட்ட காங்கிரஸ்காரன் வந்துருவான், அப்புறமேல பாமக வந்துருவான், இவங்க ரெண்டு பேத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஆட்சி அமைச்சிக்க அப்படின்னு அருள் புரிஞ்சிட்டாரு. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் தாவேகா நிர்வாகி மற்றும் இப்போ திமுகவில் இருக்கும் நிர்வாகியான நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். இங்க வரைக்கும் வருது, வெளியே வர மாட்டேங்குதா? ஃபீல் பண்றீங்க போலயே ரொம்ப. அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனுக்குமான ஒரு சக்தியா நடந்திருக்குது. இந்த தேர்தலே வந்து கடவுள் இருக்கா இல்லையா, உண்டா இல்லையா? விஜய் போய் கரெக்டா மண்டி போட்டு போய் கும்பிட்டாரா? கர்த்தரோட பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைச்சுதா? கிடைச்சிருக்கா இல்லையா? அதே மாதிரி பாபாவோட எல்லாரும் பாபா கோயிலுக்கு போவோம், ஆனா இவர் போய் பாபாவை போய் கும்பிடுறப்ப உளமாற கும்பிடணும் பாபா அப்படி. அப்ப அந்த பாபாவோட அவ்வளவு இதா இருக்கிறப்ப பாபா அப்படி கை வைப்பாரு தெரியுமா, இப்படி டெங்கின்னு ஒளி போகும் இல்லையா, ஒளிவட்டம். விஜய் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கடவுளா பிறந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியாம போச்சு. இந்த மக்களுக்கு கடவுளுங்கிறது தெரியல, உங்களுக்கே தெரியாம போச்சே. தெரியாம போனதுனால தான் பிரச்சனையே வந்து அவர் கடவுள், அதாவது இயேசுநாதர் கடவுளா அவதரிச்சு அந்த நேரத்துல எல்லாத்துக்கும் என்ன தேவையானதெல்லாம் பண்ணார் இல்லையா. அது அந்த காலத்துல கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால இயேசுநாதர், மறுபடியும் இயேசுநாதர் பிறப்பார்னு சொன்னாங்கல்ல, எங்கேயாவது பிறந்துட்டார்னு இது வரைக்கும் சொன்னானுங்களா? இப்ப பிறந்து இருக்கிற இயேசுநாதர் தான் விஜய். சீரியஸா அந்த கடவுளோட அருமை தெரியாம தான் நான்லாம் வந்து கொஞ்சம் எகைன்ஸ் ஆயிட்டேன். தாவேக்கான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வெற்றி பெற போது தெரியாம தாவேக்கால இருந்து திமுகவுக்கு தாவுனீங்க, எங்க கட்சி தான் வெற்றி பெறணும்னு. தாவேக்கா வெற்றி பெற்றது, இப்ப திமுக தோத்தே போயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, விஜய் வந்து ஒரு நார்மலான நம்மள மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன்னு நினைச்சிட்டேன். நான் தப்பா நினைச்சிட்டேன் விஜய. விஜய் வந்து மனுஷனே கிடையாது. ஆமா, மேல கடவுள். கடவுள் நம்பிக்கையற்றவர்களா மனிதர்கள் இருந்தாங்க, அதனாலதான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இப்ப தமிழ் சமூகம் வந்து கடவுள் நம்பிக்கைக்குள்ளார அப்படியே வேரூன்றி போயிட்டு இருக்கு, தெரியுதா? அப்படியே அறிவார்ந்த சமூகங்கிறது இவ்வளவு நாள் அறிவு இல்லாம இருந்தாங்க, இப்பதான் இந்த தமிழ் சமூகத்துக்கு அறிவு வந்திருக்குது. அப்ப மஞ்சள் சிவப்பு வச்சிருந்தா எல்லாம் வெற்றி பெற்றுருவாங்க. அப்புறம் அறிவார்ந்த சமூகமா அப்படி மேல் நோக்கி. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதுல இருக்க யானை கூடதே கருப்பு. ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கருப்பு அணைய வரைஞ்சு வச்சோம், சிமெண்ட் கலர் நல்லா போய் உள்ளார ஒத்து பாருங்க. கருப்பு வந்து அபசகுணங்கிறதுனால தான் சிமெண்ட் கலர்ல இருந்தது. மற்ற மக்களை நம்புறத விட ஜோசியக்காரனை நம்பணும். ஜோசியக்காரன் நம்மளோட நேர காலத்தை கணிச்சு கரெக்டா நீ வருவ அப்படின்னு. இப்ப விஜய்க்கு சொன்னான்ல ஜோசியக்காரன், கூடவே இருக்கிற ஜோசியக்காரன் சொன்னதுனால தானே கரெக்டா நடந்ததா இல்லையா? அப்ப மக்களை நம்பாதீங்க, மாந்திரிகத்தை நம்புங்கன்னு சொல்றீங்க. ஏங்க அதாங்க, மக்களே நம்ப கூடாது. ஏங்க மக்களை நம்பினவன் திமுக காரன் மக்களை நம்பினா வச்சாங்கல்ல, இப்ப அதே மக்கள் தானே ஓட்டு போட்டு இவரையும் ஆட்சியில வச்சிருக்கீங்க. அதான் சொல்றேன், இது மக்களுக்கு இது கொடுக்கல. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இது மக்கள் நடத்துற என்ன. அப்புறம் மக்கள் தானே சார் வந்து மக்களை ஓட்டு போட வச்சது யாரு? வேண்டுன கடவுள் பாபா அப்படின்னு. பாபாவோட நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அற்புதங்கள் நடந்திருக்குது. மக்களா மனசறிஞ்சு, ஆமா மக்களுக்கு இவரு என்ன ஏதாவது போய் ஏதாவது செஞ்சாரா என்ன? எவன்டையாவது கேளுங்க, விஜய் என்ன எவனுக்காவது ஒருத்தன் சொல்லுங்க எனக்கு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு. இப்ப செய்வாரு, ஆட்சி கொண்டாருல. அதுதான் புரியுதுங்களா? இவன் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா
மக்களுக்கு இதெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. வந்ததும் முதல் கையெழுத்து எதுல போடுவாருன்னு நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கேட்டிருப்பேன். ஆமா. அப்ப நீங்க ஒரு பதில் சொல்லிருப்பீங்க. என்ன பதில் சொன்ன? என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. சூரியனை நாங்க அழிச்சிருவோம், உதயம்ன்றதே இருக்காது, சூரிய உதயம் நீங்க. அதானே உண்மை. இன்னைக்கு எங்க நைட்ல மட்டுமே வாழ்வோம் நீங்க. ஹலோ, அதான் இன்னைக்கு வந்து சூரியன் ஊச்சுதா? எல்லா நாளும் வெட்ட வெளிச்சமா அப்படியே வெளியில போனா அப்படியே வேர்த்து ஊத்துற மாதிரி அப்படியே கொளுத்து வெயில் அடிச்சதுல, இன்னைக்கு மெட்ராஸ்ல நீங்க வெயில் நல்ல காயிற வெயில் அடிச்சதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மூடமாவே இருந்தது. ஏன்? கடவுளோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறதுக்காக சூரியனே மறைச்சிட்டாரு. புரியுதுங்களா? சூரியனே மறைச்சிட்டாரு. எல்லாம் மறைச்சாச்சு. எல்லா கடவுளும் விஜய் பக்கத்துல தான் இருக்காரு. எல்லாம் எல்லா கடவுளும் இல்ல. ஆமா, எல்லா கடவுளும் இல்ல. முருகா அப்படிங்கறதுதான். கடவுளை கூப்பிடுறப்ப பயப்படக்கூடாது, பேய்க்கு தான் பயப்படணும். கடவுளுக்கு போட்டுக்கோங்க. நல்லா நானும் அடுத்த முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா, முதலமைச்சர் ஆயிரும் நம்ம நினைச்சாப்ல ஆயிட முடியாது. சாமி கும்பிட்டா ஆயிடும்ல. நானும் இப்ப சாமி கும்பிடுறேன். அடுத்த 2031 இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு ஏதோ நாளைக்கே கிளம்பிடுறேன். அதான் சரி. ஆமா, இப்ப வந்து வெற்றி பெற்றுறாரு. என்னதான் இருந்தாலும் எங்க ஸ்டாலின் அவர்களை நீங்க தோற்கடிச்சிருக்க கூடாது. ஏன் இப்படி பண்ணீங்க? திமுக எதிர்ப்புன்ற பேசுற எல்லாருக்குமே வந்து ஸ்டாலின் அவர்கள் தோற்றது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். கஷ்டமா இருக்கு. என்னடா இந்த மனுஷனையே தோக்கடிச்சிட்டீங்களே, முதல்வரா இருந்தவரையே தோக்கடிச்சிட்டீங்களே, இதெல்லாம் நல்லது தானா, நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் பார்த்து. கடவுள்கிட்ட போய் ஏன் கஷ்டத்தை நான் சொல்லி அழுது வேண்டும்னா கடவுள் நம்ம கொடுப்பாரா? வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய எனக்காக போய் நீ வேண்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கோயிலா பொண்டாட்டி அனுப்பிச்சு விட்டு வேண்டிட்டு வந்தாப்புல கடவுள் நமக்கு கொடுப்பாரா? இது எப்படி? வேண்டுதுங்கிறது நம்ம தானங்க பண்ணோம். அவர் வேண்டலைங்க. அவர் சரியா வேண்டல. அவர் நல்லபடியா சீரியஸா சொல்றேன், முருகா 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 அப்படிங்கறத அவர் வாயிலால சொல்லி வேண்டி இருந்தாருன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அது பண்ணல. அவர் சரியாவே வேண்டல. சீரியஸா சொல்றேன். அதே அவர் பையன் பாருங்க, சூப்பரா வேண்டிட்டார்ல. ஆனா இதெல்லாம் நல்லது தானா? ஒருத்தங்க எதிரியாவே இருந்தாலும் அவங்களை அழிக்க கூடாது, அவங்கள வளர விட்டுட்டு நம்ம வந்து நம்ம பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடும். அதுதானே நான் ஒரு நல்ல. இப்ப என்ன செட்டா போயிட்டாங்க திமுக வரீங்களா? ஏன்னா நீங்க வர அது ஒரு விஷயம் அமைச்சம் கிடையாது. நல்லா வந்து சத்துரு சம்ஹார யாகம் பண்ணாங்கல்ல விஜய் வச்சு. அந்த யாகம் பண்றப்ப நெய்ய கொஞ்சமா ஊத்த சொன்னார் விஜய். நெய்ய நிறைய ஊத்தி இருந்தா இவனுங்க எல்லாம் போயிருப்பாங்க, செத்தே போயிருப்பாங்க. கொஞ்சமா ஊத்தி யாகம் வளர்த்ததுனாலதான் உயிரோடு இருக்காங்க. அதெல்லாம் தெரியுமா தெரியாது? அதெல்லாம் இது இப்ப திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டதுனால தமிழ்நாட்டுக்கு சிஎம். புரியுதுங்களா? பிரதமர் ஆகணும்னா அதுக்கு கும்பிடுறது வேற இடம் இருக்குது. என்ன இடம்? அது சொல்லலாம். ஆனா ஓகே, ஒண்ணும் இல்ல. நீங்க திருப்பதி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். திருப்பதியில இருக்கிறது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க வெங்கடாஜலபதின்னு. ஆமா, ஆக்சுவலா அது வெங்கடாஜலபதி கிடையாது. அப்புறம் அது ஒரு முருகன் கோயில். புரியுதுங்களா? கையில இருந்த வேலை புடுங்கிட்டு அந்த கையில வந்து சக்கரத்தையும் சங்கியும் சொருவிட்டு அதை பெரும்பாலும் சொல்லிட்டானுங்க. வேல் வச்சிருந்தாலும் ஒரு கையில இப்படிதான் வச்சிருப்பாரு. எப்படியா வச்சிருப்பாரு வேலு? ஹலோ, எல்லா கடவுளுமே ஒரு கையில வேலை பிடிச்சி இன்னொரு கையில இப்படி காட்டும். இந்த கையில இருந்து அப்படி அருள் போகும். ஆசீர்வாதம். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? பாக்கலையா? சரி, இங்க ஆயுதம், இங்க ஆசீர்வாதம். ஆயுதமும் இருக்கணும், ஆசீர்வாதமும் இருக்கணும். அது மாதிரி வந்து விஜயோட அடுத்த டார்கெட் வந்து பிரதமர்னா அந்த திருப்பதியை வந்து முருகன் கோயிலா மாத்திரணும். சங்கு சக்கரத்தை புடிங்கிட்டு வேலை சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரதமர். ஆமா, இவ்வளவு ஈஸியா பிரதமர் ஆகிறதுக்கு வேற என்ன பண்ணணும்? அப்ப இதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் பிரதமர் ஆயிடுவாங்களே. ஏங்க, உங்களுக்கு தமிழ் மக்கள் இருக்காங்கல்ல, தமிழ் மக்கள் அறிவார்ந்த சமூகம். இந்த சமூகம் வந்து இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்ததுனால சீரியஸா ஒவ்வொரு குடிமகனும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? 20 வருஷம் நம்ம முன்னால போயிட்டோமா? இந்த அறிவார்ந்த பின்னாலயா? ஹலோ, பைத்தியக்காரனா பின்னால போயிருக்குன்னு சொல்லுவான். ஆமா, இந்த அறிவார்ந்த சமூகம் 20 வருஷம் முன்னால போயிருக்கு. முன்னால போயிருச்சு. வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எல்லாம் வளர்ச்சி தான். எல்லாமே வளர்ந்துருச்சு. என்ன வளர்ச்சி அடைஞ்சு? என்ன வளர்ச்சி அடைந்திருக்கு? ஒரு 2 சொல்லுங்க. ஹலோ, காலையில வரைக்கும் நான் எவ்வளவு உயரம் தெரியுமா? இவ்வளவுதான் இருந்தேன். இப்ப 2 அடி
மேல இப்படி வளர்ந்துருக்கேன். நீங்களே வளர்ந்துருக்கீங்க. ஆமா, இது ஒரு வளர்ச்சி. அப்புறம் நீங்க வளர்ந்தா என்ன, வளரா கட்டி என்ன? தமிழ்நாட்டுக்கு தனி மனித வளர்ச்சி தேவையில்ல ஒரு நாட்டுக்கு. தனி மனித வளர்ச்சினா நீங்க வளர்றது மட்டும் வளர்ச்சி கிடையாது. தமிழ்நாட்டுல பொருளாதாரத்தோட சேர்ந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாத்தோட சேர்ந்து வளர்றதுதான் தனி மனித வளர்ச்சி. அதுக்கு அவங்க சம்பளத்துல இருந்து அவங்க அடிப்படை தேவைகள் எல்லாமே வளரணும். நீங்க 2 அடி 2 இன்ச் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. நீங்களாம் வந்து இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கேள்வி. நீங்க திமுகவுக்கு தாவிட்டீங்க, திருப்பி என்ன தாவிக்காக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, ஓ இப்ப ஆட்சி வந்துருச்சுன்னா அப்படியே சப்போர்ட் பண்ணல. நல்லா ஒரு தெரிஞ்சுங்க, கடவுள் எங்க இருக்காரோ அங்க நம்ம இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப கடவுள் யாரு கூட இருக்காரு? ஆமா சாமியை மாத்தி போடுறேன்னு சொல்லுங்க ஓப்பனா. ஆமா சாமியை மாத்தி போடுறேன். தாவேக்கா தோத்துருன்னு நினைச்சீங்க, அதனால அங்க விட்டுட்டு திமுக வந்தீங்க. திமுக தோத்து போச்சு, எதுக்கு நம்ம திருப்பி தாவேக்கா போயிடுவோம் தாவிட்டீங்க. ஒரு விஷயம், நீங்க கடவுளை மறுதளிச்சு பேசுறீங்க. சீரியஸா சொல்றேன், கடவுளோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான அத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கடவுளோட நம்ம இருக்கணும். இப்ப வந்து விஜய் கடவுள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கடவுள் விஜய் திடீர்னு பணக்காரன் ஆகணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் வந்தோனையுமே அடுத்த ஒரு 2 மாசத்துல லாட்டரியை உள்ளார கொண்டு வந்துரும். ஆமா, லாட்டரி பிசினஸ். இப்ப லாட்டரி மக்கள் எல்லாருமே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே சும்மா பணக்காரன் ஆக முடியும்? ஏதாவது ஒண்ணு நம்ம வாங்கினா தானே பணக்காரன் ஆக முடியும். அதனால 2 லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்கணும். 2 லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த 2 நம்பரையும் நம்ம வந்து சீட் எழுதி கட்டிடணும். ஆமா, கடவுள்கிட்ட எலுமிச்சம்பழத்தை வாங்கி கடவுள்கிட்ட படைச்சு அந்த நம்பர்லாம் சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு போய் தலையாணிக்கு கீழே வச்சு நம்ம படுத்துக்கிட்டோம்னா நம்ம லாட்டரி ஜெயிச்சிரும். அந்த நம்பர்ல பணம் உந்துரும். உங்களுக்கு தெரியாதா? ஒரு அரசியல் கட்சி தலைவரா, ஆட்சி பொறுப்பேற்க போறாரு, முதலமைச்சரா, அவர் எப்படி நடந்துப்பாருன்னு பேசுவீங்கன்னு பார்த்தா அடிப்படை அறிவே இல்லாத தற்குறி மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பிரதமர் தற்குறியா? தற்குறியா? அவன் பைத்தியக்காரனா? பிரதமர் அந்த மாதிரி பைத்தியக்காரன் தான் நம்ம பிரதமர் ஆக்கி உட்கார வச்சிருக்கோமா? இப்ப நீங்க பிரதமரை பைத்தியக்காரன் சொல்றீங்களா? பிரதமரை நான் பைத்தியக்காரன் சொல்றேன், நீங்க பைத்தியக்காரன். அவதூறா பேசக்கூடாது. அவதூறா பேசல, உண்மை பேசுறோம். நம்ம இந்தியாவுடைய பிரதமர், இந்தியாவோட பிரதமர் தான். ஆனா கோகுறானா அப்படின்னா ஆண்டவனோட முழு நம்பிக்கையோட நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஏதாவது அதே மாதிரி ஒரு கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி வந்துட்டாரு. சொன்னாரா இல்லையா? என்ன சார் அதெல்லாம் இருக்குதுங்க. ஐயோ, உங்களுக்கு தெரியல. இவங்க வந்து மக்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, ஓஏபி பணம் கொடுத்தாங்க, பென்ஷன் கொடுத்தாங்க, 100 நாள் கொடுத்தாங்க, ஓசி பஸ் கொடுத்தாங்க, இவ்வளவுலாம் கொடுத்தாங்களே. கோயில போய் வேண்டுனாங்களா? இதே விஜய் இதெல்லாம் கொடுத்தாரா? யாருக்காவது கொடுக்க போறாருல? எப்படி? வேற வேண்டுதல். ஆட்சி அமைக்கணும், அது முக்கியம் இல்ல. இப்ப 106 சீட்டு கிட்டே இருக்குது, 118 பெறணும், 120 பெற்றாதே அவர் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்கணும். அதற்கு என்ன வழி பண்ண போறாரு? அதான் ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து கரெக்டா எல்லாம் செய்து பாபா கிட்ட வேண்டியாச்சு. பாபா வந்து நீ வந்து வேற எவனையும் சேர்க்காத, நீ வந்து காங்கிரஸ்காரனை கூப்பிட்டுக்க, நாங்க கூப்பிடாம நீ கூப்பிடவே வேணாம், உன்கிட்ட காங்கிரஸ்காரன் வந்துருவான், அப்புறமேல பாமகக்காரன் வந்துருவான், இவங்க 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஆட்சி அமைச்சுக்க அப்படின்னு அருள் புரிஞ்சுட்டாரு. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, எதுக்காக 28 இடத்துல என்னமோ காங்கிரஸ் நின்னானுங்க, ஒரு 5 இடத்துல அவங்களை ஜெயிக்க வச்சிருக்க எதுக்காக? தலகனை வந்து அவங்க ஆடிடக்கூடாது, அதுக்காக தான் 5. மீதி யாரு? அதான் பாமக. ஆமா, பாமக இப்ப வரைக்கும் ஒரு 1 2 அந்த மாதிரி ஏதோ இருக்கட்டும். அப்புறம் இந்த குக்கர் எல்லாம் ஒண்ணு ஜெயிச்சிருக்காங்கல்ல எல்லாத்தையும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் எப்படி கூட்டணியில எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாரோ அந்த மாதிரி நீங்க எல்லாரையும் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன்லங்க, தேர்தலுக்கு முன்னால இருக்கிற கூட்டணியை பத்தி கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணிங்கிறத நான் சொன்னா இல்லையா? அந்த கூட்டணி தான் இந்த கூட்டணி. புரியுதுங்களா? அப்படிதான் ஆட்சி அமைப்பு. யாருக்கிட்டையும் போய் விஜய் வாங்க, என் கட்சிக்கு வாங்க அப்படின்னு யாராவது கூப்பிட்டுருக்காப்ல? கடவுளா அமுச்சு விடுவாரு. அடுத்து என்ன? அமைச்சர்களை போடணும்ல. ஆமா, எல்லா அமைச்சரையும் நம்ம இப்ப ஜெயிச்ச எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு, ஆமா, எல்லாத்தோடையும் பேர்லாம் குலுக்கி டப்பாக்குள்ளார போட்டாச்சு. டப்பாக்குள்ளார போட்டுட்டு குலுக்கி வந்து இது விஜய் எடுப்பார். சீட்டு குலுக்கி போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, எடுத்துட்டாரு. முதல் பேரை நான் சொல்றேன். முதல் பேரு வில்லிவாக்கம் வேட்பாளர் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு என்ன பதவி? ஆதவர்ஜுனாவுக்கு ஆக்சுவலா வந்து அவருக்கு வந்து நீதித்துறை இல்ல, நீதிக்கும் அவருக்கும் இது அது யாரை எங்க வைக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்குன்னா விஜய்க்கு தெரியும். விஜய் கடவுள் தானே, கடவுள் அவர் தானே எல்லாத்தையுமே யாரை எங்க வைக்கணுங்கிறது அவர் தானே முடிவு பண்ணுவாரு. அதனால அவருக்கு வந்து நீதித்துறை கொடுத்துருவாரு. நீதித்துறையா?
ஐயோ நானே தப்பா சொல்றேன்னா, ஐயோ பாத்தீங்களா, வாயிலேருந்து தப்பு தப்பாவே பேசுவது. நிதித்துறை கொடுப்பார், நீதித்துறை இல்ல. நிதி அப்ப பொருளாதார ரீதியா எல்லாத்தையும் அவர்தான் ஆமா, நிதி எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவார். மக்கள்கிட்ட இருக்கிற 10 பைசா கூட கலெக்ட் பண்ணிடுவாரா? ஆமா, மக்களுக்கு செய்யணும். அதான் ஒரு விஷயங்க. நம்ம அதாவது 10 பைசா வாங்கிட்டு இப்ப எப்படின்னா அவர் எப்படி நிதி கலெக்ட் பண்ணுவார் மக்கள்கிட்ட, லாட்டரி டிக்கெட்டை ஓபன் பண்ணி இப்ப ஒரு ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட்டை விற்கிறது. ஆனா அந்த மக்களுக்கு ₹1 லாட்டரி டிக்கெட் வாங்குறான் இல்லையா, அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட ₹1 லாட்டரி டிக்கெட் வாங்கினா 1 லட்சம் ரூபா கொடுக்கறது. லாட்டரியில வின் பண்ணிடுவான்ல, 1 லட்சம் ரூபா கொடுக்கறது இருக்குல்ல. இதெல்லாம் யார் செய்வா? வேற எந்த அரசியல்வாதி செய்ய முடியும்? ஆதவர்ஜுனா அதுக்காக தான். ராஜ்மோகன் அவர்களுக்கு என்ன கலை பண்பாட்டு துறைன்னு ஒண்ணு வச்சுப்பாங்க தெரியுமா? ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் அவரு. ஆமா, அவர் நல்ல நல்ல கவிதையெல்லாம் எழுதுவார் தெரியுமா? சரி, அடுத்து விஜய் அவர்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டா எல்லாமா இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? கல்வித்துறையை கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. கல்வித்துறையா? அப்ப நம்ம ஜேபிஆர் நிறுவனர் எங்க போவாரு? மரிய வில்சனை வந்து பிஏவா வச்சுக்கிறது. ஆமா, இவரு தலைவர் கூடவே இருக்கிறதுங்கிறது இல்ல. ஆக்சுவலா வந்து புசி ஆனந்த் வந்து கொஞ்சம் இப்ப சந்தோஷத்துல கொஞ்சம் பெருத்துட்டாரு. ஆமா, கொஞ்சம் குண்டாயிட்டாரு. அவர் எப்போதுமே தலைவர் கூட தான் இருக்கிறாரு, தலைவரோட கட்டில தான் அவரும் படுத்துக்கிறாரு. கட்டில் உடஞ்சிடக்கூடாது இல்லையா, அவர் ரொம்ப சந்தோஷத்துல பெருத்து போயிட்டே இருக்காரு. கட்டில் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிற இடத்துக்கு மூவ்மெண்ட் அப்படின்னா இல்ல, இங்கேயே படுக்க வேணாம், பேசாம கல்வித்துறை அதுக்கு கொடுத்துருவோம். கல்வித்துறையில வந்து அவரு கரெக்டா இருந்துக்கிட்டோம். ஏன்னா அவரு வந்து பாடத்திட்டங்களை சரியா வகுத்தாதான் கல்வி நிலையங்கள்லாம் கரெக்டா அவருக்கு இது பண்ண முடியும். சார், செங்கோட்டையன் அவர்கள் வேற இருக்காரு, எஜுகேஷன் மினிஸ்டர். செங்கோட்டையன் வந்து அது போலீஸ்கள் எல்லாம் மெயின்டைன் பண்றதுதான் செங்கோட்டையனோட வேலை. போலீஸ்லாம் நம்ம விஜய் அவர்களுக்கு கீழே எல்லாம் வருவாங்க. அது விஜய் அவருக்கு கீழே வந்தாலும் இவர்கிட்ட சொல்லிடுவாரு. விஜய் வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, விஜய் வந்து மற்றவங்களெல்லாம் ஒரு தலைவனுங்கிறவன் நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு எல்லாரும் வேலையை பார்க்கறாங்களான்னு தான் பார்க்கணும். அவன் தான் தலைவன். இவனே இறங்கி வேலை பார்க்கறது தலைவன் கிடையாது. அது மாதிரி எல்லா வேலையும் பார்த்து எங்க விஜய் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் திரிஷாவை மட்டும் நல்லா பார்த்துப்பாரு, மற்றது எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்துப்பாங்க. திரிஷான்னு சொன்ன பிறந்தே ஞாபகம் வருது, துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு? தாவைக்கால ஒரு விஷயங்க, ஆதவர்ஜுனா கொடுத்தா புசி ஆனந்த் கோச்சுப்பாரு, புசி ஆனந்த் கொடுத்தா ராஜ்மோகன் கோச்சு பாப்புல, ராஜ்மோகன் கொடுத்தா அவர் யாரு வெங்கட்ராமன் கோச்சு பாப்புல. அடுத்தாப்புல யாருக்காவது ஆம்பளைங்க யாருக்கு கொடுத்தாலுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிர்மல் குமார், அந்த குமார், இந்த குமார்லாம் இருக்காங்களா, கண்ட குமார் கோச்சுப்பாங்க. திரிஷா தான் டிப்டி சிஎம் அப்படின்னு. ஓ, அதனாலதான் இப்ப வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ஏங்க அதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணியாச்சுங்க. ஆமா, இளைய தலைவின்னு கோஷங்கள்லாம் கேட்டு சில நேரம் அது இளைய தலைவி மூத்த தலைவின்னு என்னைக்குமே ஒரே தலைவிதான், தலைவி அவ்வளவுதான், தலைவின்னு சொல்லுங்க. ஆமா, திரிஷா அவர்கள் தலைவி, திரிஷா தலைவி அவ்வளவுதான். இந்த செல்வி ஜெயலலிதா எல்லாம் கிடையாது. ஆமா, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, தலைவி திரிஷா சொல்லுங்க, தலைவி திரிஷா சொல்லுங்க, தலைவி திரிஷா, தலைவி திரிஷா, முதலமைச்சர் தலைவி திரிஷா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல தலைவி திரிஷா. நீங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. யார் யாருக்கு எந்த மாதிரியான அமைச்சர் பதவி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற சஜஷனையும் நீங்க சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.